மங்காத்தா ரீ ரிலீஸ் படம் வந்து நேற்று சண்டே போய் நான் ஈவினிங் போய் வந்து எங்க ஊர் கோவில்பேட்டில் போய் நான் பார்த்தேன். உண்மையிலேயே வந்து நேற்று சூப்பரா இருந்துச்சு. அஜித் ஃபேன்ஸோட சேர்ந்து பார்க்கும்போது ஒரு நல்ல வைபா இருந்துச்சு. எப்பவுமே வந்து அஜித் குமார் சார் படத்தை வந்து நான் எப்பயும் மிஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்துருவேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் டே வந்து ஈவினிங் ஷோ இல்லை நைட் ஷோ போய் பார்ப்பேன். அந்த அஜித் ஃபேன்ஸோட சேர்ந்து அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். விஜய் ஃபேன்ஸோட சேர்ந்து விஜய் படம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அதே மாதிரி அஜித் சார் படத்தை பார்க்கும்போதும் நல்ல ஒரு வைபா இருக்கும். அதனால வந்து மிஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் டே வந்து ஈவினிங் ஷோ நைட் ஷோ போய் பார்த்துருவேன். அதே மாதிரி தான் மங்காத்தா போய் பார்த்தேன். நல்ல ஒரு வைப் இருந்துச்சு. நல்லா செலிப்ரேஷன் பண்ணாங்க, நல்லா டான்ஸ் ஆடினாங்க. இந்த மங்காத்தா சாங் வரும்போதெல்லாம் வந்து பசங்க நல்லா வைப் கொடுத்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. சூப்பராகவே போச்சு சண்டே வந்து. சரிங்களா? அதே மாதிரி வந்து நம்ம சிவகார்த்தியின் படத்துக்கு போயிட்டு வந்து நம்ம டிவிகேல உள்ளவங்க வந்து டிவிகேன்னு கத்துறது அவங்களுக்கு வந்து எரிச்சலை ஏற்படுத்தும். அவங்க வந்து சிவகார்த்தியின் படத்தை பார்க்க காசு கொடுத்து உள்ள வந்து உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி மங்காத்தா ரீ ரிலீஸ் படத்துல வந்து நம்ம டிவிகே தொண்டர்கள் வந்து அங்க போயிட்டு டிவிகேன்னு கத்தி அங்க அடி வாங்கியிருக்காங்க. அங்க ஒரு சின்ன சண்டை நடந்திருக்கு. அவன் அந்த பையனை அடிச்சு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து இப்பவும் அப்படிதான் இருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ் கிட்ட வந்து இன்னும் ராசி ஆகல. சரிங்களா? அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க அஜித் சார் படத்தை ரீ ரிலீஸ் படத்தை 50வது படம் மங்காத்தா படம் அதை ஒரு என்ஜாய்மெண்ட் பார்க்கறதுக்காண்டி போகும்போது அங்க போய் நீ டிவிகேன்னு கத்தும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். இப்போ சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எதுவுமே வந்து தட்டி கேட்க மாட்டாங்க. அஜித் ஃபேன்ஸ் நேற்று வந்து ஒரு சண்டையில வந்து ஈடுபட்டாங்க. ஒரு சின்ன சண்டை மாதிரி ஆகி போச்சு. இப்போ டிவிகேன்னு யாராவது கத்திருக்காங்க. சரிங்களா? மங்காத்தா ரீ ரிலீஸ் படத்துல போய். சரிங்களா? அவரை வந்து அடிச்சு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு சின்ன சண்டை நடந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் மதுரையில கூட ஒருத்தர் வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து இங்க வந்து டிவிகேக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டோம், நீங்க அப்பவே வந்து அஜித் விஜய் எல்லாம் சண்டை போட்டிருக்கீங்க, ஃபேமிலி வரைக்கும் இறங்கி எல்லாம் திட்டிருக்காங்க உங்க விஜய் ஃபேன்ஸ், இப்போ உங்க விஜய் கட்சிக்கு வந்த உடனே நாங்க வந்து ஓட்டு போட்டுருவோமா, இங்க வந்து ஏடிஎம்கே இல்ல டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்காரு, அஜித் ஃபேன். அதனால வந்து விஜய் அஜித் நல்லாவே சண்டை போட்டிருக்காங்க. ஒரு டைம்ல வந்து 19 கிட்ஸ் நாங்க 19 கிட்ஸா இருக்கும் போது நிறைய சண்டை அஜித் விஜய்னு நல்லா சண்டை போட்டிருக்கோம். கெட்ட வார்த்தையில அம்மாவை பத்தி தான் திட்டியே பேசுவாங்க. முக்கியமா வந்து அவங்கள திட்டிக்க மாட்டாங்க. உங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை திட்டவே கூடாது. அந்த மாதிரிதான் சண்டையே இருக்கும் அஜித் விஜய் ஃபேன்ஸ். அப்போ அஜித் சாரும் வாயை திறக்க மாட்டாங்க, விஜய் சாரும் வந்து வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்ப்பா அப்படி சண்டை போடுறீங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து விஜய்னா வந்து அஜித் சார் மாதிரி கோட்டு போட்டு வந்திருக்கேன், மலேசியா வந்தாலே வந்து எனக்கு இந்த மாதிரி பில்லா படம் தான் நான் வருது இப்படிலாம் சொல்றது வந்து அண்ணன் வந்து ஓட்டுக்காண்டி தான் சொல்றாங்க. அது எல்லாருக்குமே தெரியும் அஜித் ஃபேன்ஸ் ஓட்டு வேணும்ட்டு. ஆனா இப்படி சொல்லியும் அண்ணன் ஓட்டு வராத மாதிரிதான் இவங்க நடந்துக்கிறாங்க. இப்போ அஜித் ஃபேன்ஸ் வந்து ஓட்டு போடுறது டவுட்டு தான். சரிங்களா? பாதி பேர் போடுவாங்க, பாதி பேர் போட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? இன்னும் அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அஜித் சாருக்கு மட்டும்தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்காங்க. இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. சரி பார்ப்போம் என்னதான் நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் எலெக்ஷன் அப்போ.